2023 வரைக்கும் அஷ்டம தோஷம் இருக்கும். அதாவது கும்பராசிக்கு என்ன பலன்கிறது பார்க்கலாம். கும்பராசி பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி சனீஸ்வரன். எப்பவுமே சனீஸ்வரன் வந்து ராசி அதிபதியா இருக்கிறப்ப அவங்களுக்கு சோதனைகள் அதிகமா இருக்கும். பணம் பொருளாதாரத்துல ஒரு சங்கடங்கள் வரும். அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வரும். கடன் வந்து சுமை வந்து அதிகரிக்கும். தேவையில்லாத கெட்ட பெயர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். குடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும். நம்மளுடைய பெயர் புகழ் கௌரவத்துக்கு ஒரு பங்கம் ஏற்படும். இதே மாதிரி ராசி அதிபதி 2ஆம் வீட்டுல அஸ்தமனம் ஆகியிருக்காரு. இரண்டாம் அதிபதி அஸ்தமனாலும் சரி, ரெண்டாம் வீட்டுல அஸ்தமனம் விரைவு இருந்தாலும் சரி, இது பணப்பிரச்சனையை சொல்லக்கூடியதுதான். குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், பணத்தை விரயமாகிறது, வருமானம்ங்கிறது வந்து குறைஞ்சு செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா ஒன்று இருக்கும். அதனால இந்த பணம் பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஒரு சோதனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல புதிய தொழில வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ, புதிய கடன்களை பெருசா வாங்குறதோ தவிர்க்கிறது நல்லது. எப்படியும் ஒரு கடனை அடைச்சு இன்னொரு கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இதுல இருந்தாலும் அதிகமா போறப்ப அது பிரச்சனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி வாக்குஸ்தானத்துல சனீஸ்வரன் அஸ்தமனமா இருக்காரு. அதாவது அந்த வாக்கை காப்பாற்ற முடியாது. எதோ சொன்னாலும் அதை வந்து காப்பாற்ற முடியாது. பணம் பொருளாதாரத்திலயோ இல்ல வேற காரியங்கள்லயோ எதுல இருந்தாலும் சரி, நம்ம சொன்னதை வந்து காப்பாற்ற முடியாத ஒரு காலகட்டமா இருக்கு. அதனால மிகுந்த கவனமா இருக்கு நல்லது. அதே மாதிரி ராசி அதிபதி அஸ்தமனம்னாவே இன்னொருத்தருகிட்ட ஏமாறுறது தான். ஒரு நம்பி ஏமாறக்கூடிய காலகட்டமா இருக்கு. அது எந்த செயல்ல வேணாலும் இருக்கலாம். பணம் மட்டும் அல்ல, வேற எந்த செயல்களிலுமே ஒரு நம்பி ஏமாறக்கூடிய காலகட்டமா இருக்கலாம். மிகுந்த எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மருத்துவ செலவுகள் வரும். உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம போகும். மருத்துவ செலவுகள் வரும். அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குது. வண்டி வாகன செலவுகள் விரயங்கள் இதெல்லாம் உண்டு. வீடு ஆல்டேஷன் செலவுகளோ அது மாதிரி பண்றதெல்லாம் வந்து இருக்கும். அதாவது கடன் அப்படிங்கிறது புதிய கடனும் உருவாகும். மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல எப்பவுமே சனீஸ்வரன் அஸ்தமனம் அப்படிங்கிறப்ப பைரவருடைய வழிபாடுதான் வந்து சிறப்பா இருக்கும். அதனால கால பைரவருடைய மந்திரங்களை பாராயணம் பண்றது, அவருடைய அஷ்டங்கள் படிக்கிறது, அந்த மாதிரி செய்துட்டு இருக்கிறது தினமுமே. அதே மாதிரி பைரவருடைய சன்னிதானத்துக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வர்றது. சனிக்கிழமை ராகுகாலம், ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் சென்று வழிபட்டு வரலாம். எப்பவுமே நம்ம டைம் கிடைக்கிறப்ப பைரவர் கோயிலுக்கு போய் சென்று வழிபட்டு வர்றது. இந்த மாதிரி சோதனைகள் இருந்து சனீஸ்வரன் அப்படிங்கிறதுனால பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாதான் அந்த சோதனைகள் இருந்து நம்ம நீங்க முடியும். அதனால பைரவர் வழிபாடு மிக முக்கியத்துவமா இருந்தாங்க. இந்த ஒரு மாத காலகட்டங்கள் வந்து சமாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். அதனால இந்த சோதனை அப்படிங்கிறது ஒரு மாத காலகட்டம். அதனால வரவு குறையுது, செலவு வந்து அதிகமாகுது. மிகுந்த கவனமா இருக்குது நல்லது.